இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். நெற்றி நிறைய விபூதியோடு மனமுருக சுவாமி தரிசனம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தான் அதற்கான தேர்தல் பணிகளும் விறுவிறுப்பா நடந்து வருது. மேலும் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில தேர்தல் பிரச்சாரங்களையும் செய்து வராங்க. இதற்கிடையில தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான சீமானவரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வ கோவிலான காளையார் கோவிலுக்கு குடும்பத்தோட வருகை தந்திருக்காரு. வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்காக குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜைகளையும் செய்து வழிபாடு செய்திருக்காரு. முன்னதாக அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்த நிலையில தான் கருவறையில இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நோக்கி குடும்பத்தோட சென்று மனமுருக சுவாமி தரிசனம் செய்திருக்காரு.